நம்முடைய வெளிப்புற தோற்றமும் உள்புற தோற்றமும் it should glorify God. தேவனை மகிமைப்படுத்துகிறதாக. நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். இதை பார்த்து மக்கள் சொல்லலாம், பிரதர் அவங்க கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு கிறிஸ்துமஸ், அவங்க கிறிஸ்டியன்ஸ் சபைக்கு பார்த்தீங்கன்னா ஜம்மனுக்கு போறாங்க. இப்போ தேவன் பார்க்கிறார், ஆமாம்பா இவங்களெல்லாம் கிறிஸ்தவர்களா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே ரட்சிக்க செய்தேன், இந்த கிறிஸ்துமஸ்லயாவது ஏதாவது மாறுறாங்களாப்பா. போன கிறிஸ்துமஸ் வரைக்கும் ஒன்றும் மேட்ரு இல்லை. இந்த 2021ஆம் ஆண்டு இந்த கிறிஸ்துமஸ் நாளை நாம் கொண்டாடும்படி ஆவியானவர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி? அழைக்கப்படாம ஒருவரும் ஒரு இடத்துக்கும் வர முடியாது. அநேகருக்கு அழைப்பு இருக்கு, இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை இருக்கு. ஆனால் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை முடிவு பரியந்தம் நடத்துவதற்காக உன்னையும் என்னையும் இன்னைக்கு திருச்சபையிலே சேர்த்திருக்கிறார். Now, why Christmas? எதற்காக இந்த நாள்? கிறிஸ்துவை மாத்திரம் கொண்டாடுவதற்காக அல்ல. இப்ப எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கு நான் என்ன செய்வேன்னா, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கொண்டு போய் நான் அவருக்கு கொடுப்பேன். விளங்குதுங்களா? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு நான் என்ன சேகரிக்க விரும்புகிறேனோ அதை நான் அவருக்கு கொடுத்தா அது அவருக்கு பிடிக்குமோ பிடிக்காது. இப்ப நான் என்ன செய்யறேன், அவரை ஆராய்கிறேன். எதற்காக ஆராய்கிறேன்? அவருக்கு பிடித்தது என்ன என்பதை அறிந்து அதை அவரிடத்தில் நான் கொடுக்கும் போது எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு நல்ல ஐக்கிய உறவு it will be built. அருமையான தேவஜனமே, கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நோக்கம் என்ன? It is not only joy but to abide the principles of the Lord Jesus Christ. அதை ஒரு சந்தோஷத்திற்கோ சமாதானத்திற்கோ கொண்டாடுகிற ஒரு பாத்திரம் அல்ல, அவரிடத்தில் உள்ளவைகளை நாம் கற்றுக்கொண்டு அவரை போல நாமும் பிரகடனப்படுத்துகிற ஒரு கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறுவதற்கு. கிறிஸ்து இயேசு பரமேறப்படுவதற்கு முன்பாக யூதாஸ் காரியத்தினால் காட்டப்படுவதற்கு 30 வெள்ளிக்காசுகள் பணமாக, ஒரு ஃபீஸாக, ஒரு பிரைப், ஒரு லஞ்சமாக அல்லது ஒரு கூலியாக நிர்ணயிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கு. But Christ want to teach the importance of Christianity, or the way, or the life, or the truth. கிறிஸ்துவின் மார்க்கமாகிய கிறிஸ்தவத்தை அல்லது சத்தியத்தை அல்லது வழியை அல்லது ஜீவனை கற்றுக் கொடுப்பதற்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு எழுப்புதல். அந்த எழுப்புதற்கு தான் நாம் கிறிஸ்துமஸை ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடுகிறோம். கடந்த கிறிஸ்துமஸுக்கும் இந்த கிறிஸ்துமஸுக்கும் நமக்குள்ள என்ன வித்தியாசப்பட்டிருக்கு, இல்ல நாம் எதிலே தேர்ச்சி அடைந்திருக்கிறோம்? அந்த கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துல ஒரு வயசு அவருக்கு அதிகமாயிருக்கா? இப்போ போன வருஷத்தோட இந்த வருஷம் கிறிஸ்து உங்களுக்குள்ள ஒரு ஆண்டு வளர்ந்திருக்கிறார். அருமையான தேவச்சனமே, யூதர்களுடைய கலாச்சாரத்துல மரித்த பிற்பாடு அவர்களை அடக்கம் பண்ணி ஒரு கல்லறை ஒண்ணு கட்டிட்டு வந்துடுவாங்க. கல்லறை கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த நினைவு நாள் வருகிற பொழுது அந்த கல்லறைக்கு மேல ஒரு கல் எடுத்து வச்சுட்டு வருவாங்க. எல்லாருமே யார் யார் போனாங்களோ ஒரு கல் எடுத்து வச்சுருவாங்க. ஏன் என்று கேட்டால், முதல்ல பிரியம் உள்ளவன் தான் அந்த கல்லறைக்கு போவான்.
அதுக்காக நீங்க கல்லறைக்கு போயிடாதீங்க, வேற எங்கேயாவது உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி கல்லறை. அதெல்லாம் அந்த அந்த ஒரு கலாச்சாரத்தை நான் இப்ப சொல்லிக் கொடுக்கல. அங்க யூதர்கள் மத்தியில் இருந்த கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கிறேன். அப்படி பலர் அந்த கல்லறைக்கு மேல கல் வச்சிருப்பாங்க. இப்ப இன்னைக்கு ஒருத்தர் போறார் வைங்களேன், ஒரு கல்லறை கல்லா நிறைஞ்சி கீழையும் வழியும், ஒரு சில கல்லறை மேல கல்லே என்ன அர்த்தம்? அவரை தேடி ஒருவரும் போகல, அவர் என்னுடைய உள்ளத்துல இருக்கார் என்கிற மைண்ட் அவங்களுக்கு இல்லை. அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு அந்த கல்ல வைக்கிற பிரியமுள்ளவர்கள் இன்னைக்கு கலாச்சாரம் என்ன, அவருடைய டீச்சிங்ஸ நாம பின்பற்றுகிறவர்களாக மாறணும். சரி, இப்ப எத்தனை பேர் அவருடைய டீச்சிங்ஸ்ல மாறப்பட்டிருக்கிறோம்? ஏன்னா கடந்த கிறிஸ்துமஸ் ஆண்டை நம்ம கொண்டாடினோம், இப்ப இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம், அப்படிதானே? அப்ப நாம நம்மளுக்குள்ள அவருடைய டீச்சிங்ஸ், அவர் கற்றுக் கொடுத்த அந்த பிறப்பு, அது நமக்குள்ள பிறந்திருக்கா? அது பிறக்கலையா? கிறிஸ்து இயேசுவை பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுதலை செய்யவும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரியும் பிதாவாகிய தேவன் அவரை ஏற்படுத்தினார். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு உன்னையும் என்னையும் ஏற்படுத்தினது அவருடைய இமேஜ், அவருடைய சாயலாக நாம் இருப்பதற்காக. இப்போ கிறிஸ்துவனுடைய டைமிங் முடிவருகிற நேரம் வந்துருச்சு, இப்போ காட்டி கொடுக்கப்படுகிற நேரம் வந்துருச்சு. இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய நாட்கள் மிக குறைவு. அவர் எதை கடைசி காலங்களிலே பிரசங்கித்தார், அவைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் எந்தெந்த விதங்களிலே நமக்கு எடுத்து உரைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோமானால், this day of enjoyment of Christmas will be a valid day for us. பல கிறிஸ்தவ தேவாலயங்களை மிக உன்னதமான முறைகளில், மிக அலங்காரமான முறைகளில் பல லட்சங்கள் செலவு பண்ணி செய்யறாங்க, ரொம்ப சந்தோஷம். பட் உங்களுக்கும் எனக்கும் உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் சப்ஜெக்ட் நமக்குள்ள அது இறங்கி இருக்கா? ஒருவேளை நம்மை போன்ற கற்றுக்கொள்ளுகிறவராய் மாறி நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் மாறணுமே. அதற்காக தான் பல கிறிஸ்துவர்களை கிறிஸ்து அவனுக்குள் இருப்பதை கிறிஸ்தவனாக நம்மளை தேவன் மாற்றிக் கொண்டார். கிறிஸ்தவனாக என்ற அப்படின்னா என்ன? கிறிஸ்து அவனுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இப்போ what was the last teachings of the Lord Jesus Christ? One is giving and receiving. Giving and receiving. வாசிக்க கேட்போம். யோவான் 13ஆம் அதிகாரம் பக்கம் 148, புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே 148ஆம் பக்கம் வசனம் 33 35வது வசனம் வரை நான் வாசிக்க கேட்போம். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடு சொன்னது போல இப்பொழுதும் உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அருமையான தேவச்சனமே, இங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தையை பிரகடனப்படுத்துகிறார். அது என்ன பிரகடனப்படுத்துகிறார்? 33வது வசனத்திலே, பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள்.
ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடு சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். இதுதான் கான்செப்ட். இத எப்படிப்பட்ட மக்களுக்கு இதை எடுத்து உரைக்கிறாரு? அதனுடைய ஆன்சர் நமக்கு கடைசியில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அந்த கடைசி இன்னைக்கு நம்ம வாசித்த அந்த 35வது வசனத்திலே அதனுடைய தாற்பயம் இருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. நீங்கள் ஒருவரில் அன்புள்ளவர்களாய் இருந்தால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள். அருமையான தேவச்சனமே, Christ is teaching about the present tense. Christ is imposing the formula. அங்கே ஒரு சூத்திரத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்கே 33 அவர் சொல்லுகிறாரு, உங்களால நாம் போகிற இடத்துக்கு நீங்க வர முடியாது. But if we are the disciple of the Lord Jesus Christ, அவரை வெள்ளை போளத்தோடும் தூப வர்க்கங்களோடும் சுகந்த வர்க்கங்களோடு கூட பார்க்க போறாங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் எதுக்காக போகுது? இவர்தான் மேசியா, ரட்சகர், பலியிடப்பட போகிற ஆட்டுக்குட்டி. 2 காம்போனன்ட்ஸ், 2 விதமான ஒரு சூழ்நிலைகளை விளக்கக்கூடிய ஒரு கூட்டம் பார்க்க போகுது. ஒன்று பலியிட போகிற ஆட்டுக்குட்டியை காண்பிப்பதற்காக, இன்னொன்று தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. அருமையான தேவச்சனமே, there must be some sacrifice to attain the glory of the Lord Jesus Christ. இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த 35வது வசனத்துல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பா இல்லைன்னு அர்த்தம். இல்லாம இருக்கிறாங்க மக்கள். இருக்கணும் என்று ஒரு காரியத்தை சொன்னா எதனால அதை சொல்லுவாங்க? ஒரு பக்கெட்ல தண்ணி நிறைஞ்சிருக்கு, யாராவது கூட அந்த பைப்பை திறந்து விடுப்பா, அந்த பக்கெட்ல தண்ணி நிரம்பட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அது சொல்ல வேண்டிய. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பலியிடப்பட வேண்டியது இருக்கு. என்னை அடையாளம் காண்பித்தார்களே, something lacking within us. கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம் with lack of characteristic personalities. இன்னைக்கு பிரமாதமான கிறிஸ்துமஸ், பிரமாதமான ட்ரெஸ்ஸஸ். கஷ்டத்துல இருக்கிறோம், பிரச்சனையில் இருக்கிறோம், போராட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? கொண்டாடுவதற்காக முடிந்த அளவுக்கு, நம்மளால முடிந்த அளவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். சரி, எடுக்க முடியல, இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரெஸ் எடுத்துட்டு போட்டுட்டு வருவதற்கு நமக்கு புத்தி இருக்குதா? போட்டிருக்கோம், அப்படிதான் வந்திருக்கிறோம் நம்ம. கரெக்டா? இப்போ ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறது என்னவென்றால், கான்செப்ட் இதை வச்சுதான் நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். இது அநேகர்கிட்ட இல்ல. ஒரு கண்டிஷன்டு அன்பாய், இவங்க எனக்கு தேவை அதனால நான் அன்பா இருக்கிறேன், அவர் என்னுடைய ஃப்ரெண்டு அதனால அன்பா இருக்கிறேன், அவங்க வேண்டப்பட்டவங்க அதனால அன்பா இருக்கிறாங்க, அவங்க எனக்கு உதவி செய்தவங்க நன்றிக்காக நான் அவங்க எடுத்து அன்பா இருக்கிறேன். அது அல்ல கிறிஸ்தவம். The final stage, the Lord is going to get crucified. அவர் சிலுவையில் அறையுண்டு போகிற காலங்களுக்கு நேராக வந்துட்டார். He was imposing the importance, முக்கியமானவைகள், முக்கியம் வாய்ந்தவைகள், முக்கியத்துவங்களை அவர் போதனைகள் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளருகிற பொழுதுதான் நித்திய ஜீவனுக்குண்டான கதவுகள் திறக்கப்படுகிறது. இங்கே கிறிஸ்து சொல்றாரு, நீங்க ஒருவர் என் கூட வர முடியாது.
யாருக்கு சொன்னது போல சொல்றாரு? யூதர்களுக்கு சொன்னது போல சொல்றாரு. இதை யாருக்கு சொல்றாரு? சீஷர்களுக்கு and to the people of Gentile. யூதர் அல்லாத மக்களுக்கு. இன்னைக்கு நீங்கள் நான் யூதனா? அவர் கணக்கு பிரகாரம் யூதரும் மற்றவர்கள். அன்பான தேவஜனமே, God is very clear cut. Only the love and affections. யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி அதை பார்த்தான். தேவன் கற்றுக் கொடுக்கிறாரு. அப்படி அல்ல, ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி. நீ அன்பா இருக்க கற்றுக்கொள். அன்பா இருக்க உன் வாழ்க்கைய கொடு. அன்பா இருக்க நீ செலுத்துகிற பொழுது அவங்க உன்னிடத்துல, இப்போ அவங்க கத்துக்கிட்டவங்க என்ன செய்வாங்க? மற்றவங்களுக்கு அவங்க. This was the reality. இந்த உண்மைத்துவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களை செயல்படும்படியாய் அவர் அழைத்திருக்கிறார். That is called as giving and receiving. Giving and receiving ஐயா. Receiving நாம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம அன்பா இருந்தோம். அவங்க இப்ப நம்மகிட்ட என்ன செய்வாங்க? அன்பா இருப்பாங்க. ஒருவேளை அவங்க இருக்கல, அதை பத்தி நீங்க கவலை. அது மொக்க பார்ட்டிஸ். அவங்களுக்கெல்லாம் தனி பேர் இருக்கு. இவர்களும் இல்ல, மற்றவர்களும் இல்ல. யார் அவங்கெல்லாம்? வேற பார்ட்டிஸ். அவங்களை நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இரண்டாவதாக, கிறிஸ்து தாம் இருக்கிற வரைக்கும் அவர் எதை உணர்த்த விரும்பினார் என்றால், the teaching. இந்த டீச்சிங்ஸ் எப்படி இருக்கணும்னா, இந்த ஹார்ட் இருக்கணும்னு நினைச்சார். இன்னைக்கு பல டீச்சிங் நாம ஸ்கூல்ல கத்துட்டு வந்திருக்கிறோம். பள்ளிக்கூடம் படிக்கும் போது, சின்ன குழந்தையா இருக்கும் போது, ஒவ்வொரு ஸ்டேஜில் நீங்க கற்றுக்கொண்டதை பாருங்க. அது பெரியவங்க ஆன உடனே பலரோட அந்த பிரின்சிபலை கொண்டு போறது. நிச்சயமா எல்லாரும் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு வந்திருப்போம். அட்லீஸ்ட் 3ஆம் கிளாஸ் விட படிக்கவே இல்லைன்னு யாராவது இருக்கிறீங்களா? யாராவது 3ஆம் கிளாஸ் வரைக்கும் கூட படிக்காத? படிக்க வேண்டாம். உலக கல்வி அதை கத்திருப்பீங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட யாவையும் நாம் கடைபிடிப்பதில்லை. பிகாஸ் நம்ம வளர வளர என்ன ஆகிடுதுன்னா, குழந்தை பருவத்திலிருந்து ஒரு மெச்சூரிட்டி பருவம் வருகிற பொழுது நம்ம சுய உணர்வு எதை விரும்புதோ அதை தான் செய்கிறவங்களா மாறும். இப்ப ஆண்டவர் சொல்கிறார், the teachings it must be in your heart. வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் வசனம் 44 இருந்து 47 வரை. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அருமையான தேவச்சனமே, at the period of first century, முதலாவது நூற்றாண்டிலே தேவனுடைய விருப்பத்தை அறிந்தவர்கள், தேவன் யார் என்று அறிந்தவர்கள், அன்பை குறித்து அறிந்தவர்கள், அவர்கள் செய்த காரியம் என்னென்று பார்த்தீங்கன்னா, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அருமையான தேவ ஜனமே, there was no difference. ஒரே ஒரு இனம்தான். என்னன்னா விசுவாசி. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு பேர் அவங்களுக்கு விசுவாசி. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, ஒருமித்து மனம். அவங்க மனம், இவரை கேட்டீங்கன்னா அந்த பதில் தான், அவரை கேட்டீங்கன்னா அந்த பதில் தான். இப்போ காலம் எப்படி இருக்கு? இன்னைக்கு நேர்ல வச்சு கேட்டா ஒரு பதில், மறைவுல வச்சு கேட்டா. இப்போ நம்ம வாசித்தோம் 33 யோவான்ல 13ஆம் அதிகாரத்துல, அவங்க என்னோட வர முடியும்னு சொன்னாரா, வர முடியாதுன்னாரா?
வர முடியாது என்று சொன்னார். 35 என்ன சொல்றாரு? அவங்க என் சீஷரா இருப்பேன்னு சொன்னார். இங்க வர முடியாது, மறைமுகமா சீஷர் என்று சொல்லுகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து. இப்போ இந்த சீஷை எப்படிப்பட்டவனா இருப்பான்? பொதுவான நோக்கம், பொதுவான செயல். மறைவுல கேட்டாலும் அந்த பதில் தான், எதிர்க்க கேட்டாலும் அந்த பதில் தான். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறுகிறவரா? அந்த டீச்சிங் உங்களுக்குள்ள இறங்குமானால் தூக்கத்தில் எழுப்பி தச்சு, அவரை பத்தி எப்படி பிரதர்? ஐயோ அவர் நல்ல டைப், ஏதோ சூழ்நிலை, இதை வேணா சொல்லலாம். இந்த தட்டி எழுப்பும்போது ஏண்டா தூக்கத்தை கிடைச்சி அவன் பேரை சொல்லி, இதுக்கு அர்த்தம் என்ன? அவன் பேரை சொல்லி என் தூக்கத்தை நீ ஏன் கெடுத்தனா என்ன அர்த்தம்? அவனுக்கு அவ்வளோ நல்லவன், அவன் பேரை சொன்னவனே என் தூக்கமே. வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனும் தேவையான நற்குணத்துக்கு தக்கதாக அவைகளில் எல்லோரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். சரி, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அருமையான தேவஜனமே, இங்க போஜனம் என்பது அந்த காலத்துல வேணா சாப்பாடு சொன்னதா இருக்கலாம். ஆனா இந்த காலத்துல என்னது? தேவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் இங்கே எந்த விதமான கலாச்சாரமோ வசதி உள்ளவர்களோ இல்லாதவர்களோ படித்தவனோ படிக்காதவனோ கிடையாது. இங்கே சிலேடையாய் சொல்லப்பட்டிருக்கு, காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் அவர்கள் போஜனம் பண்ணினார்கள். அருமையான தேவஜனமே, ஒருவரில் ஒருவர். இப்ப உதாரணமா ஒருத்தர் ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். இப்ப நம்ம போய் விசாரிக்கிறோம், ஒரு ஸ்தானத்தை குறித்து நம்ம விசாரிக்கிறோம். இப்போ நல்லவங்க என்ன செய்வாங்க? தான் எப்படி முன்னுக்கு வந்தாங்களோ அதுக்கு முன்னுக்கு வந்ததை குறித்து கபடம் இல்லாமல் கற்றுக் கொடுப்பாங்க. விளங்குதுங்களா? நாங்க சொல்றது விளங்குதுங்களா? நீங்க ஒரு வெற்றியை கண்டிருப்பீங்க. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள், பெறாதவர்கள் உங்க இடத்துல வருகிறாங்க. இப்ப பெற்றவங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு போஷ், ஒரு அல்டா. பிரதர் அது உங்களுக்கு புரியாது. அவர் சொல்லும்போது பார்த்தா சொல்லி கொடுக்குற மாதிரி வந்தது. எப்படி பிரதர் அது எப்படி தெரியுங்களா? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அருமையான தேவச்சனமே, கவனமற்ற ஒரு நிலையிலே அவருடைய டீச்சிங் உன்னுடைய உள்ளத்தில் இருக்குதா அல்லது உதட்டில் இருக்குதா? நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அது பகிர்ந்தளிக்கப்படுகிறதா அல்லது ஒளித்து வைக்கப்படுகிறதா? எத்தனை பேருக்கு விளங்குது? கிறிஸ்து பிறந்திருப்பது, it is not for the joy, it is for the transformation year after year. ஒவ்வொரு ஆண்டுக்கு பிற்பாடு மறு ஆண்டுகளில் there has to be the power of transformation working within us. நமக்குள்ளாக அந்த ஆவியானவர் கிரியை செய்கிற கபடமற்ற ஒரு நிலை எங்கே வளர்ச்சி அடைந்திருக்கிறதோ கிறிஸ்துமஸினுடைய பவர் அதிகமாக உங்களுக்கு. Not because of joy, கொண்டாடுவதினால் மாத்திரமல்ல, the teaching it should be in your heart. உங்க உள்ளத்துக்குள்ளாக அவைகள் இறங்கி இருக்கப்பட வேண்டும். வாசிக்க கேட்போம் தொடர்ந்து 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அருமையான தேவஜனமே, இந்த குவாலிட்டி ஆஃப் பீப்பிள்,
இந்த குணாதிசயத்திலே வாழ்ந்த வாழ்க்கையுள்ள தேவ மனிதர்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வார்த்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அருமையான தேவ ஜனமே, அந்த தயவை நீ பெற்றிருக்கிறியா? இல்லை நீங்கள் சொல்லுவீர்களானால் அந்த தயவுக்குண்டான கெப்பாசிட்டி நீங்களே இன்னும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு முன்னாடி வசனத்தை நான் எப்படி விளக்கணும்? கபடமற்றவர்களாய் நீங்க இல்ல, there is no transformation. நம்ம மற்றவங்களை குறை சொல்லுவோம், ஆனா அந்த குறைய கூட மற்றவங்க எனக்கு சரியா இல்லைன்னு நம்ம சொல்லுவோம், அன்பா இல்லைன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியலன்னு சொல்லுவோம். நான் என்ன சொல்றேன், நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாததுனால தான் அவனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வைக்க முடியல. விளங்குதா? ஏன்னா இப்ப டீச்சிங் எப்படின்னா ஆண்டவர் எப்படி உள்ள வச்சிருக்காருன்னா கான்ட்ரவர்சியா உள்ள வச்சிருக்கிறார், புரிஞ்சிக்க முடியாதபடி. ஏன் புரிஞ்சிக்க முடியாதுன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஈவில் இந்த வேதத்தையே மாத்திர முடியும், ஸ்பிரிட் ஆஃப் ஈவில்னால. ஆனா ஆவியில் உள்ளவன் அவன் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்போ நீங்க எவ்வளவாய் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள வர விரும்புகிறீங்களோ, இந்த 48வது வசனம் உங்களுக்குள் கிரியேட் செய்ய வேண்டும். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு ஜெபம் பண்ணினார்களே, அவனுக்கு தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் கிடைக்கும். அவனுக்கு தான் எதிர்க்க விரோதியா இருந்தாலும் இவனுக்கு அவனோட அன்பு செலுத்த முடியும், அவன் அன்பு உள்ளவனா மாற்ற முடியும். இல்ல நீங்களும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க மாட்டீங்க, எதிர்க்க உள்ளவனையும் உங்களால டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு போக முடியாது. ரிசல்ட் என்ன? உன் வாழ்க்கைய சஞ்சலமும் தவிப்பும் பிரச்சனையும் போராட்டமா. பிகாஸ் the teaching of giving and receiving will not be in your heart. உங்க இருதயத்தில் இருக்க. கிறிஸ்துமஸ் என்பது நாம நினைக்கிறோம் கொண்டாடுவதற்காக அல்ல, அவருடைய காரியங்களை கொண்டு சேர்க்கிற உள்ளமாக இது மாறுவதற்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் அந்த கிறிஸ்து நமக்கு பிறந்திருக்கிறார் என்கிற நினைவுபடுத்துவதற்காக டிசம்பர் 25 நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றார்கள். அது யாரா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, he is the transformed Christian. அவன்தான் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவன் என்று பொருள். அல்லது பேர் மாற்றத்தினாலோ, அல்லது நான் ஞானஸ்நானம் எடுத்ததினாலோ, அல்லது தசமபாகம் காணிக்கை கொடுப்பதினாலோ நாம் ஜனங்களிடத்தில் தயவு பெற்றவர்களாய் மாற முடியாது. There is no facility for it. அதுக்கு எங்கேயாவது வழிமுறை இருக்குன்னா அதுக்கு ஆன்சர் 0 கிடையாது. ரைட். இப்போ தேவன் இப்படி துதித்தவர்களை என்ன செய்யறான்னு பார்க்கலாம். வாசிக்க கேட்போம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே ஏன் சேர்த்து கொண்டு வருகிறார் என்றால், சபைக்கு தலை யாரு? அவருடைய சீசன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? இத குறித்தவனா. இப்ப அநேக திருச்சபைகள் நிறைஞ்சிருக்குது. எத்தனை பேரால சொல்ல முடியும் இதனால நிறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்களே, அவங்கதான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னை குற்றவாளியாய் தீர்க்காம உன்னை குறித்து வேத வசனத்தின்படி சாட்சி சொல்லுகிறவர்களாய் நீங்க இருப்பீங்கன்னா அதுதான் தயவு பெற்றவங்க. உன்னை குறித்து பின்னாடி போய் ஒரு பேச்சு, முன்னாடி ஒரு பேச்சு, அப்புறம் ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு, உங்களை ஆண்டவர் சபையில சேர்க்க மாட்டார், அவர் சேர்க்க மாட்டார். ஆனா நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நீங்க சபைக்கு வரலாம், வந்து கொண்டு. இப்ப இங்க அவர் சொல்லுகிற சபை என்ன? இங்க வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இட் இஸ் எ மறைமுகமாக டாக்டரின். இதல்ல, மறுரூபமாக்கப்படுகிற அந்த சபையிலே உங்களை சேர்த்து கொண்டு வருகிறார்.
விளங்குதுங்களா? எந்த ரட்சிக்கப்பட்டவர்களை இப்ப சபைக்கு நீங்க வந்துகிட்டு இருக்கிறீங்க? இப்ப என்ன ப்ராசஸ்ல இருக்கீங்க? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்ல இருக்கிறீங்க. இப்போ உங்களை சேர்க்கல. இப்போ சேர்க்கப்பட்டிருக்கிற இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா கற்றுக்கொள்வதற்காக. இங்க வேத வசனம் மறைமுகமாக எதை காண்பிக்கிறது? பரலோக சபைக்காக. அப்போ தேர்ந்தெடுப்பு எங்கெங்க நடக்குது? சபையில நடக்குது. தேர்ந்தெடுப்பது பரலோகத்துக்கு, தேர்ந்தெடுப்பது எங்க நடக்குது? அருமையான தேவச்சனமே, நம்முடைய வெளிப்புற தோற்றமும் உள்புற தோற்றமும் it should glorify God. தேவனை மகிமைப்படுத்துகிறதாக. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். இதை பார்த்து மக்கள் சொல்லலாம், பிரதர் அவங்க கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு கிறிஸ்துமஸ், அவங்க கிறிஸ்டியன்ஸ் சபைக்கு பார்த்தீங்களா ஜம்மனு போறாங்க. இப்போ தேவன் பார்க்கிறார், ஆமாம்பா இவங்களெல்லாம் கிறிஸ்தவர்களா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே ரட்சிக்க செய்தேன், இந்த கிறிஸ்துமஸ்லயாவது ஏதாவது மாறுறாங்களா பார்க்க. போன கிறிஸ்துமஸ் வரைக்கும் ஒன்றும் மேட்ரு இல்லை, போட்டிருக்கிறது கோட்டு தான், ஆனா உள்ள புண்ணு தெரியுமா? புண்ணு வெளிய வேதம் சொல்லுது. யார் கொண்டு போய் சேர்க்கிறாரு? இப்படிப்பட்ட ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும். இப்ப அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நான் இந்த சபைக்கு வந்துட்டேன் அப்படியே சந்தோஷப்படுவதை காட்டிலும் இந்த டீச்சிங்கோட நான் இணைக்கப்படுகிறேங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருந்தா இன்னைக்கே நீங்க பரலோகத்துக்கு ரெடி. எத்தனை பேர் டிக்கெட் வாங்க ரெடி? பரலோக டிக்கெட் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இது வந்துருச்சு, வசனம் தான் பரலோக டிக்கெட். ஓகே. இதுல இன்னொரு பகுதி ஆண்டவர் சொல்றாரு. இதே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். 31 to 35 வரை. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நல்லா கவனிங்க. எதினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள்? பரிசுத்த ஆவியினால். அருமையான தேவஜனமே, நம்மளுக்குள் குறைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, பாரங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குதான், இல்லைன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. இப்போ ஆண்டவர் டீச் பண்றாரு, மிக எளிமையான ஒரு காரியத்தை அவருக்கு நமக்கு சொல்லித் தராரு. அவர்கள் ஜெபம் பண்ணினது பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். What does this version teach us? வேதத்தை வாசித்து கொண்டு வருகிறீங்க, உங்களுக்கு சில டீச்சிங் வருது. இப்ப அந்த டீச்சிங்ல நீங்க இல்ல, அந்த டீச்சிங்ல நீங்க இல்லைன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நீதி உண்டாக இருதயமும் அறிக்கை செய்கிற வாயும் இப்போ ஒண்ணா இருக்கு. அதுக்கு வசனம் ரோமர் 10:9-10. நம்ம அடிக்கடி அதை வாசித்தோம். ரோமர் 10:9-10 வாசி. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயிலாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக. எத்தனை பேர் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? உங்க இருதயம் ஏத்துக்குதா? ஓகே, உண்மைதான, பொய் இல்லையே? அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ரைட். ரட்சிக்கப்பட்ட நீ இப்போ அப்போஸ்தலர் 4:31 நம்ம வாசித்தோம். என்ன 31 சொல்லுது? அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இப்போ 10வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும்.
இப்போ உங்க இருதயத்துல நீங்க என்னென்ன விசுவாசித்திருக்கிறீங்களோ அத 9வது வசனத்தின்படி அதை தான் வாயில பேசியிருக்கிறீங்களா? கொஞ்சம் விளங்காத மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ உன் இருதயத்தில் விசுவாசிக்கிற பொழுது நீ ரட்சிக்கப்படுற. உண்மையா பொய்யா? எது உண்மை? கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஓகேவா? எல்லாம் கரெக்ட் தானே? இப்போ உங்க இருதயத்துல ஒரு நீதி படிஞ்சு போச்சு. என்ன படிச்சிருக்கு? இந்த டீச்சிங் எல்லாம் உங்க இருதயத்துல படிச்சிருக்கு. இந்த டீச்சிங்னால உங்க இருதயம் என்ன சொல்லுது? நீதியை சொல்லுது, நியாயத்தை சொல்லுது, தப்பு என்கிறத உணர்த்துது, தவறுகளை உணர்த்துகிறது. ரைட். ரோமர் 10:10 படி இதுல நீதி உண்டாக இப்ப எங்க உங்களுக்கு தெரியுது? அதே இருதயத்தில் தான். 9வது வசனத்தின்படி அந்த இருதயம் என்ன சொல்லிச்சு? கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், உடனே ரட்சிக்கப்பட்டீங்க. இப்போ என்ன நீதி? இப்போ உங்களை குறித்ததான நீதிய இப்ப ஆண்டவர் உங்களை வந்து டெஸ்ட் பண்ண பார்க்கிறார். இப்போ நமக்குள்ள இருக்கிற இருதயத்தின் நீதி இப்போ வாசிப்போம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். முன்ன ஒரு ரட்சிப்பு சொன்னாரு, இப்போ ஒரு ரட்சிப்பு சொல்றாரு. இது என்ன? முன்ன ரட்சிப்பை யாராலையும் குறை சொல்ல முடியாது, தடையும் சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருதயம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து. இது மாறுமா? ஆனா இப்போ ஓ இருதயத்துல நீ கற்றுக்கொண்ட பாடத்திட்டத்தின்படி உள்ள ஒரு நீதி உண்டாயிடுச்சு. கரெக்டுங்களா? பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னா என்ன சொல்லுது? இருதயம் சொல்லுது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒருத்தர் சொல்றாரு. ஆனா இப்ப நீங்க வெளியே பேசுறீங்க. எதை பேசுறீங்க? பொய்ய பேசுறீங்க. இப்ப ரட்சிக்கப்படுமா? இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை. ஜீசஸ் கிரைஸ்ட் இருதயத்தில் என்ன இருந்ததோ அதான் பேச. ஏனென்றால் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக கிறிஸ்து இயேசு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். ஆனால் நாம ஒப்புக் கொடுக்கிறோம் ஆராதனை அப்படி இப்படிங்கிறோம். ஆனா ரோமர் 10:10 ஒரு மனுஷனுக்குள்ளேயும் இல்லை. இப்ப சொல்றாரு இந்த 31ல அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் நல்லா எவ்வளவு பெரிய ஒருமனம் பாருங்க. அவர்கள் எல்லாரும் not even left one person, ஒரு ஆள் கூட அங்க கைவிடப்படல. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா சொன்னார். நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? ஏன் பிரதா என்ன வசனம் இருக்குது? தூசின் உதறிட்டு வர சொன்னார். எங்க நாத்தனார உதறி காலால ஒரு உத கூட விட்டுட்டு வந்துட்டேன். தெரியுங்களா? வசனத்தை ஸ்ட்ராங்கா கடைபிடிச்சேன். மாமியார கேட்டம் பாருங்க. ஐசா கேள்வி ஒரு மனம் மத்ததுல இருக்கு. God is particular with the fill up of Holy Spirit. பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு ஒருமனத்தை கேட்கிறார். அப்பந்தான் வசனமும் செயல்பாடும் வாசிக்க கேட்போம். தொடர்ந்து விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவர்கள் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. நல்ல கவனிக்க. இந்த கூட்டத்துல எப்படி இருந்ததா? ஒருத்தன் கூட தன்னுத சொல்லவே இல்லை. அருமையான தேவஜனமே. ஆனா இங்க வேதம் சொல்லுது விசுவாசிகளாகிய 32வது வசனம், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. என்ன சொன்னாருங்க அவங்க? சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் whatever may be the blessing, whatever may be the word of God,
தேவ நடத்துதல், இவைகளெல்லாம் எப்படிப்பட்டவைகளாயிருந்து எல்லாருக்குள்ளாக அருமையான தேவச்சனமே, where there is the spirit of holiness, there is a fellowship with the Holy Spirit. எங்கே ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே ஒரு மனம் இருக்கும். அந்த ஒரு மனத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கிரியைகளை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதைதான் தேவன் சொல்றாரு கிறிஸ்மஸ். அதைதான் கிவிங் அண்ட் ரிசீவிங். இது எங்க இருக்கும்? த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், வேத வசனத்தின்படி, சத்தியத்தின்படி. வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. இப்போ கிருபை என்று சொல்லுகிறோம். is it being fulfilled? அது பூர்ணமாய் உங்க மேல இறங்கி இருக்கா? கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம், ரைட். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது தாவீது சொல்லுகிறார். நமக்குள்ளாக is it overfilling? நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். வாசிக்க கேட்போம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலனுடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனும் ஒன்றும் குறைவா இருக்கவில்லை. அருமையான தேவ ஜனமே, இங்க சொத்து சுகங்களை விற்று கொண்டாந்தாங்கன்னு போட்டிருக்கு. இப்ப சொத்து சுகத்தை குறித்து நம்ம பேசணும். அது நம்முடைய கான்செப்ட் அல்ல. இன்வால்விங் ourselves unto the Lord, நம்மை பரிபூர்ணமாய் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறத பத்தி இங்க சொல்றாரு. நீ ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், நீ படித்தவனா இருக்கலாம், படிப்பு இல்லாதவனா இருக்கலாம். ஆனா எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஒரே ஆங்கிள் வாழுகிற ஒரு வாழ்க்கை உள்ளவனாக, வசனத்தை கை கொள்ளுகிறவனாக நீங்க இருப்பீர்களானால் நம்முடைய லைஃப் a real Christian life. இங்கே புது என்பதை குறித்து இந்த வேத ரகசியம் நமக்கு மிக அழகாக தெரிவிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. அதற்கு முன்பாக வசனம் 32 சொல்லுகிறது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அதுதான் ரோமர்ல 10:9-10 நாம் வாசித்தோம். Heart and the mouth, what it confesses, what it proclaims. இது எதுவா இருந்தது? இருதயமோ வாயின் வார்த்தை ஒன்றாக இருந்தது. அப்படி இருக்கிறவர்கள் மேலதான் இந்த 35வது வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். எதை வைத்தார்கள்? 34 படி நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து சேர்த்து. அப்படி என்றால் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். அதுக்காக நீங்க சொத்து விட்டு கொண்டாந்துடாதீங்க, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. 100-200 கோடி என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துறாதீங்கப்பா, தயவு செய்து எனக்கு வேண்டாம். எதை குறிக்கிறது? உனக்குள் என்ன இருக்கோ, நீ யாராக இருக்கிறாயோ, உன்னை சரண்டர் பண்ணு, சப்மிட் பண்ணுங்கிறார் சொல்றாரு. உன்னை ஒப்பு கொடுக்க சொல்றாரு. என்ன ஒப்பு கொடுக்க சொல்றாரு? ஆண்டவரே, நீங்க என்ன சித்தத்துக்கு என்ன நீங்க ஆராய்ந்து எடுத்திருக்கிறீங்களோ, இல்லைன்னா இந்த ரட்சிப்பு எனக்கு இல்லையே, இல்லைன்னா இன்னைக்கு இந்த சபையில வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டேனே. அப்ப எதற்காக என்ன நீங்க அழைச்சீங்களோ அந்த அழைப்புல என்ன உறுதிப்படுத்துவதற்காக என்னையே முற்றிலும், அதுதான் விற்கிற அனுபவம். விட்டா நான் வச்சிருக்கிற பொருளை இன்னொருத்தர் விட்டுட்டா என்ன அர்த்தம்? அது யாருக்கு சொந்தம்? உன்னை சபைக்காக, சபைக்கு தலையாயிருக்கிற கிறிஸ்துவுக்கு நீ கொடுப்பாயானால் 34 சொல்லுகிறது, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கு ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. நீங்கள் சரியா இருப்பீர்களானால், if the teachings is in your heart, இது உங்க வாழ்க்கையில சகலத்தையும் நீங்க பெற்றுக்கொள்கிறவர்களாய் நீங்க மாறுகிறீங்க. உங்க வாழ்க்கையில
அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அருமையான தேவ ஜனமே, if you don't abide in the principles of the teachings of the Lord Jesus Christ, தேவனால் உரைக்கப்பட்ட வேத வசனங்கள் யாரிடத்துல அவருடைய இருதயத்துல இல்லையோ உடைக்கப்பட்டவனாக இருப்பான் வாழ்க்கையில். கிறிஸ்துமஸை கொண்டாடலாம், வேத வசனமாகிய கிறிஸ்து உள்ள இருக்க மாட்டார். கடைசியில் இந்த ரகசியத்தை அவருடைய ஆத்மாவுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆத்மாவுக்கு கற்றுக் கொடுத்த டெலிவரன்ஸ் போட்டதான் பிடிச்சிருந்துச்சு. வேதம் ஆராயாத எந்த மனுஷனாவது நீங்க இருந்தீங்கன்னா இங்க கிறிஸ்து ஒர்க்காக, கிறிஸ்து சரீரத்தில் ஒர்க்காக, சிந்தனையில் ஒர்க்காக, ஆத்மாவில் ஒர்க்காக. உங்களுக்குள்ள வசனம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்ணி வாழ முடியாது. உங்க வாழ்க்கையில கோளாறு வந்துடும், உங்க படிப்புல கோளாறு வந்துடும், உங்க வியாபாரத்துல கோளாறு வந்துடும், உங்க நட்புல கோளாறு வந்துடும், உறவுகள்ல கோளாறு வந்துடும், உங்க சிந்தனை கரப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். டீச்சிங் இம்பார்ட்டன்ஸ். வேத வசனங்கள் நமக்குள் ஊடுருவி பாய்ந்து கொண்டே இருக்கணும். அது தண்ணி நடுவில் நிக்க கூடாது. போய் இட் ஷுட் பி ஆன் த லைன். நம்ம செல்போன்ல ஆன்லைன்ல இருக்கிறீங்களான்னு கேட்பது போல வசனம் நமக்குள்ள எங்க இருக்கணும்? ஆன்லைன்ல. அருமையான தேவச்சனமே, காட்ஸ் லவ் என்ன என்று பார்த்தால் God love எப்படிப்பட்டது? It is a cheerful giving. ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டா? உள்ளத்தில் உற்சாகத்தோடு கொடுக்கக்கூடிய ஒரு அன்புல இருக்கு. அது வேத வசனங்கள் பாய்ந்திருக்கிற ஒரு அன்புக்குள்ளாக இருக்கணும். அதுதான் மாறாது. 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5 to 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோகபத்தனமாய் கொடுக்கப்பட்டதா இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதா இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துறவர்களுக்கு சகோதரை ஏவி உங்களிடத்தில் முன்னாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். This is very important. சிறுக விதைக்கிறவன், சிறுக விதைக்கிறவன் எப்படி இருக்கிறானா? சிறுக இருக்கிறான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல மனதில் நியமித்திருக்கபடியே கொடுக்க கடவன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறுகிறதும் பெருகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்டதாக இருக்கு? இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே விடனமாயும் அல்ல கட்டாயமாலும் அல்ல சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவிதமான நற்கிரியைகளும் பெருகலுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். These all depends upon how you have received the grace. தேவனுடைய கிருபை, இந்த கிரேஸ தேவனுடைய வசனத்தின்படி ஆராய்ந்து நடத்தப்படுகிறவர்கள் என்று அதை நீங்க நினைச்சிருந்தா இந்த விதைகளை குறித்து உங்க மனதில் எப்படி இருக்கும் நீங்க ஆராய்ந்து கொள்ளலாம்.
வேத வசனங்கள் அல்லாத ஒரு பர்சனல் லைஃப் நீங்க லீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்தவன் தான், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவன் தான், திருவிருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க தான், நீங்க தசமபாகம் கொடுக்கிறவங்க தான், காணிக்க போடுறவங்க தான். If the grace of Christ has not been utilized for this purpose, வேத வசனம் நம்மை கட்டுவதற்காக என்று சொல்லி நீங்க எடுக்காதபடிக்கு ஒரு சராசரி கிறிஸ்தவனாக இருந்தீங்கன்னா, வேதத்தை அறிந்து கொள்வதற்கு பிரயாசம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாக இருந்தீங்கன்னா, தேவ ஆலயத்தை சரியான நேரத்துக்கு சரியான காரியங்களுக்கு பயன்படுத்தாத ஒரு கிறிஸ்தவனா இருந்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு கொடுத்திருந்தாலும் அது சிறுக நீங்க விதைத்தவைகளுக்கு தான் அடையாளம். ஒருவேளை பணம் கொடுத்திருக்கலாம், தசம்பாகம் கொடுத்திருக்கலாம், காணிக்கை செலுத்திருக்கலாம், சபைக்கு வந்திருக்கலாம். But if it is not to the teaching mark of the Lord Jesus Christ, அவர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடலாமே தவிர கிறிஸ்து உங்களை கொண்டாடுகிறவராய் பார்க்க மாட்டார். Because இருதயத்தின் நீதியும் வாயும் ரோமர் 10:10 படி we are not perfect. எத்தனை பேருக்கு விளங்குது? Because Jesus was condemned for us. Why? நாம் கண்டமாக வேண்டிய இடத்துக்கு பதிலா இப்ப யாரு கண்டமாயிருக்கா? இப்ப அவர் பட்ட பாடுகள்லாம் யாரு பட்டிருக்கணும்? அததான் இந்த கிரேஸ் ஆஃப் கிரைஸ்ட் மூலமா நமக்கு கற்றுத்தராரு. என்ன கற்றுத்தராரு? என் வேதவசனத்தின்படி நீங்க நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். இங்க வேதவசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொண்டது, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாறும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். சரண்டர் அவர் செல்ஃப். உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகல நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய அவர் வல்லவராகிறார். வை கிறிஸ்மஸ்? ஏன் வாழ்வுல அவருடைய கிருபைய எனக்குள் பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறாரு. This is Christmas. இதை தவிர நம்முடைய ஆகாரங்களோ நம்முடைய ஐக்கியங்களோ கிறிஸ்துவை அல்லாது இருக்குமானால் it is not the grace of Christ. ஏன் உற்சாகத்துக்காக நான் கிறிஸ்துமஸை கொண்டாடுறேன்? ஏன் மன திருப்திக்காக கிறிஸ்துமஸை நான் கொண்டாடுறேன்? வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகவும். அருமையான தேவ ஜனமே, இங்கே ஏழை என்பது பினான்ஸ் இல்ல, ஆவிக்குரிய ஏழை. இப்ப இங்க பலருக்கு சத்தியம் தெரியாது, தெரியுமா? நான் இந்த செய்தி எடுக்கும் போது பல சத்தியங்களை நான் கற்றுக்கிட்டேன். இப்ப எல்லாத்தையும் என்னால கற்றுக் கொடுக்க முடியாது. ஏதோ இது இவங்களால முடியுங்கிறதா நான் இப்ப கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். பாதி பேருக்கு இது 100% அந்த வேரியன்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. கடலை பருப்பின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா? கடலை பருப்பி தெரியுமா? எல்லாருக்கும் தெரியாதால யாரா இருக்கிறீங்க? இல்ல, ஏன்னா we have got accustomed to it. அதை நம்ம அடிக்கடி சாப்பிடுறோம், பார்த்திருக்கிறோம், விற்கிறத பார்த்திருக்கோம், எல்லாம் தெரியுது நமக்கு. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். அருமையான தேவஜனமே, ஒரு டெக்னிக்கல் நோக உங்க ஒரு காரையோ நீங்க வச்சிருக்கிற செல்போனையோ
நீங்க வச்சிருக்கிற பேனாவையோ நீங்கள் எவ்வளவாய் அறிந்திருக்கிறீங்களோ அவ்வளவாய் அது உங்களுக்கு பயன்படுது. வேத வாக்கியங்கள் நீ வாரி இறைக்கும் அளவுக்கு நீ you must be fulfilled. எனக்கு தெரியாத டெலிவரன்ஸ் இருந்தா நான் டெலிவரன்ஸ் பண்ண முடியுமா? இங்க என்கிட்ட டெலிவரன்ஸ் ஆனவங்க யார் யாரெல்லாம் என்கிட்ட கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல டெலிவரன்ஸ் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாம் சபைக்கு வந்தா சபை கொள்ள 1,00,000 பேருக்கு நிக்க முடியும்? வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையையும் அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை அதிக செய்வார். யார் இந்த வசனத்தின்படி யாருக்காவது வந்திருக்குதா? அப்படியே எனக்கு வந்திருக்கு. எனக்கு சொக்கா வாங்க காசு கிடையாது. சொக்கா வந்துருச்சு. நம்மளை ஆசீர்வாதங்களை நான் நிரப்புகிறது. நம்மளை அவுட்ஸ்டாண்டிங்கா கொண்டாடுவார் ஆண்டவர். நம்மளை பாப்பாரு, அப்படியே நம்மளை அவுட்ஸ்டாண்டிங்கா மாற்றுவார். அவர் ரொம்ப பலன் கூட கேட்கல. உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்து என்னை மறுதலியாமல் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற போது என்ன நடக்குதா? திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் பலன் இருந்தா போதும். அவருடைய டீச்சிங் அப்படிதான். The grace of Christ மிச்சத பார்த்துக்கோ. அந்த வசனத்தின்படி இருந்தா நீ சிறுக விதைக்கிறதுக்கு தான் நீ அருகதை. ஆனா உன்னை எப்படிப்பட்டவனா மாத்துறாரு? பெருக எங்க இருக்குது? இது மனதில் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பெருக அருக. அருமையான தேவச்சே. கடைசியாக நாம் முடிக்க போகிறோம். The joy of experience. Of giving. கொடுப்பதிலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. humble yourself இருக்கு, image of Jesus for us இருக்கு. அதெல்லாம் நம்ம போக முடியாது, டைம் ஆயிடும். இப்போ நம்ம பார்க்க போறது the joy of experience of giving. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32 இருந்து 35. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராக இருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருக்கிறவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளை வேலை செய்தது. நல்லா கவனிங்க. நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆண்டவர் குறைக்க சொல்றாரு. நம்முடைய எதிர்பார்ப்பு நீ இப்படி இருக்கிறதுக்காக யாரிடத்துல எதிர்பார்க்காதங்கிறார். நம்மள இது இல்லாம இருந்தா இது உனக்கு கொடுக்கிறவைகளாய் மாறும். இதை என்னைக்கு நம்ம எதிர்பார்த்துட்டோமோ we depend rather than Lord Jesus Christ. இயேசுவை தவிர வேற எதிரே நம்முடைய டிபெண்டன்சி போகுது. 32வது வசனம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிறார். எந்த சுதந்திரத்தை? not humanly inheritance of the liberty. உரிமையாக்கக்கூடிய மனிதனுடைய சுதந்திரத்தை அவர் சொல்லல. மனித சுதந்திரம் இன்னைக்கு கொடுத்துட்டே இருப்பான், நாளைக்கு கழிச்சு கட்டிடுவான். இன்னைக்கு திருமணம் நடக்கும், 10 வருஷத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் நடக்கும். இன்னைக்கு பிள்ளை பெற்றிருப்பான், 10 வருஷத்துக்கு அவனா என் பிள்ளைன்னுவான். ஆனால் இங்கே வேதம் நமக்கு தெளிவு கற்றுக் கொடுக்கிறது. வாட் டஸ் இட் மீன்? அது எது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று பார்ப்பீர்களானால் அந்த வசனம் 32ல
இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிறார். அப்போ எந்த சுதந்திரம்? by the word of God. தேவனுடைய வார்த்தையின்படி சுதந்திரம். எந்த சுதந்திரத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறாரே? The teaching, the word of God. Whoever relies on the word of God. யார் எவர்கள் தேவ வார்த்தையிலே சார்ந்து வாழ்கிறார்களோ. விளங்குதுங்களா? அதான் கிறிஸ்துமஸ். இப்போ வாசிங்க மறுபடியும். இப்பொழுதும் சகோதரரே, நல்ல கவனிக்க வசனங்களை. நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த ஜீசஸ் இடத்துல உங்களை நானே எந்த மக்களுக்கு சொல்றாரு? இந்த இங்க சொல்றது இல்ல எபேசியர் மக்களுக்கு சொல்றாரு. முதல்ல தெரிஞ்சுக்கணும் எந்த தேசத்தாருக்கு பேசுறாரு. எபேசு மக்களுக்கு சொல்றாரு. வாசிக்க கேட்போம். ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. அருமையான தேவச்சனமே, நம்ம வேலையை என்ன தெரியுங்களா? ஒருத்தர் நல்லா இருக்கிறத பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அது போட்டிருக்கிறது கோல்டா, அது உமா கோல்டா. அதுக்காக வேத புத்தகத்தை தூக்கிட்டு வரவே. What is the concept of this scripture? நம்ம ஒருபோதும் சபைக்கு வர்றவங்க இந்த கண்களுக்கும் மைண்டுக்கும் வேண்டாத ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய திட்டங்கள் சித்தங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக. பட் அதற்கு பதிலாக நீ என்ன செய்யலாம்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் அவங்களை உயர்த்திட்டு இருக்காரு. இப்போ உமா கோல்டுல கவரிங்ல போனவர் என்ன செய்வார்? எடுத்து உண்மையான கோல்டு கொடுப்பார். கிரேஸ் ஆஃப் கிரைஸ்ட்ல விருத்தி அடையணும். நீ சிறுகிற அறுக்கிறவனாவும் மனதுல, பெருகிற அறுக்கிறவனாவும் மனதுல. நீங்க பெருகிற அறுப்பதற்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறோம். இப்ப ஆண்டவர் இங்கே கற்றுத் தருகிறார். அந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும். அந்த சிந்தனையே உங்களுக்கு வேண்டாம். அவங்களுக்குள்ள வசனம் இருக்கா பாரு. உன் இச்சை எது மேல இருக்கணும்? அவனுடைய ஸ்பிரிச்சுவல்ல அதை யோசனை. இப்ப நம்ம எல்லாம் வெளிப்புறத்தை தான் அப்படிதானே? இந்த சிஸ்டருக்கு சொல்லி பார்த்தாச்சு, சபைக்கு வரமாட்டாங்க. அந்த பிரதருக்கு எத்தனை பேர் கூப்பிட்டு பார்த்து சபைக்கு வரமாட்டாங்க. அது நம்ம வேலை இல்லை. வருவதற்கு ஜெபிப்பதுதான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. சபைக்கு சரியான நேரத்துக்கு வருவதற்காக யார் யார் வரலையோ ஒரு லிஸ்ட ப்ரிப்பேர் பண்ணுவோம். வாசிப்போம் அந்த வசனம் மறுபடியுமாக. ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. அருமையான தேவச்சனமே, சபைக்கு வரீங்க. இதுதான் நம்ம வேலையா, இதுதான் நம்ம வேலையா இருக்குது. எபேசு மக்களுக்கு மிக அருமையாய் பவுல் பிரசங்கித்தார். வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளை வேலை செய்து எனக்கும் சரி மற்றவனுக்கும் சரி என்ன தேவையோ இந்த கைகள் தேவனை நோக்கி தான் பார்த்தது. இந்த கைகளுக்கு இந்த சபைக்காக ஆண்டவர் தான் பார்க்க. எதுக்காக ஆண்டவர் பார்க்கிற அந்த சபைக்கு? ஆண்டவரே, நீங்க சபைக்கு தலையா இருக்கிறீங்க. இவங்களுக்கு நான் எதை பேசணும், எதை கொடுக்கணும், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ வேதம் சொல்லுது மிக தெளிவாய். இப்போ வாஸ்து வசனத்தை நம்ம வாசிப்போம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடன் கூட இருக்கிறவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளை வேலை செய்தது. எனக்கும்
என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக. அருமையான தேவ ஜனமே, நீங்க உங்க ஒர்க் என்ன? வேலைக்கு போங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, எல்லாம் செய்யுங்க. பட் நீ பெற்றிருக்கிற கிரேஸ் ஆஃப் காட் அவைகள் பெருகிற உன் மனதாக இருக்கிறதா? பெருக விதைக்கிற உங்களுடைய மனதாக இருக்கிறதா? இப்ப ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? வாசிக்க கேட்போம் 35வது வசனத்தை. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். இங்கே பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் காண்பித்தேன். அருமையான தேவ ஜனமே, இப்ப நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஸ்தானத்தை பெற்றவர்களாய் மாற வேண்டும். சவுலாய் இருந்தவர் பவுலாய் மாறி இருக்கிறார். கிறிஸ்துடைய டீச்சிங்கை கேட்டவர். அவருக்குள் கிறிஸ்து கானா ஊர்ல பிறந்தது என்போ சரீரத்தினாலும் ஆவியினாலும், நமக்குள்ளாக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் யோவான் 1:14 படி நிறைந்தவராய் நமக்குள்ள அவர் வாசம் செய்யணும். அதுதான் கிறிஸ்தவம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.